ஏ,பி என்ற 2 வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தலில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். பதிவான மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% ஓட்டுகளை பெறுகிறார் எனில் எத்தனை சதவீதம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்? இப்போ நமக்கு 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை சதவீதம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னு தான் கேட்டிருக்காங்க. அவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. அது 192 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் மொத்த ஓட்டுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ ஆனவர் 58%. ஸோ நம்ம மொத்தம் 100ன்னு வச்சுக்கலாம். 100லேருந்து ஏ 58% வாங்கிட்டார். அப்போ ஆப்போசிட் உள்ளவர் எத்தனை வாங்கியிருப்பார்? 42. அவர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு? 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள கேப் எவ்வளவு? 16. இந்த 16% தான் 192. 16% 192ன்னா 100% எவ்வளவு தான் இது கேட்குறாங்க. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 100 மேலே போகுது. 192 × 100 வகுத்தல் 16. 8 2 16. 50க்கு 2 100. 4 2 8. 25க்கு 2 50. 1 நாள் 4. 4 6 16. மிச்சம் 3ங்க போது 8 6 32. ஸோ இப்போ அந்த 48ஐயும் 25 நம்ம பெருக்கிடலாம். 48 25. 8 5 40க்கு 0. மிச்சம் 4 வெளியே இருக்குது. 4 5 20. அப்போ 24 போட்டுடலாம். 8 2 16க்கு 6. மிச்சம் 1 இருக்குது. 4 2 8. 8 + 1 9. 9 போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் 0 0. மிச்சங்க 1 போகுது. இப்போ 2. மிச்சங்க 1 போகுது. 1. 1200 ஓட்டுகள் மொத்தம் 1200 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அதில் அவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 192 அப்படிங்கிறது 16%. ஓகே, தேங்க்யூ.